வைகுண்டம் யோகி துர்லபம்னு யோகிகளுக்கு கூட கிடைக்காத வைகுண்டத்தை குருங்கிற சிந்தாமணி கொடுத்துடும். குரு கிருப்பை நம்மளை வைகுண்டத்துக்கு அழைச்சிண்டு போயிடும். கிருஷ்ணனை கொண்டு வந்து உன்னுடைய மடியில் உட்காத்தி வச்சிடும். பிருந்தாவனத்தில் ஹரிதாஸுங்கிற ஒரு பக்தர், இவருக்கு விபுல தேவருங்கிற ஒரு சிஷ்யர். இந்த சிஷ்யருக்கு வேறு தெய்வமே தெரியாது. மதுரகவி ஆழ்வார் போல் எப்பவும் குரு ஸ்மரணை தான். அவரையே பார்த்துண்டு அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். வாய் நிறைய குருவுடைய புகழ், நெஞ்சு நிறைய அவருடைய தியானம். குரு உடுத்துக்களைந்த வஸ்திரத்தை உடுத்திப்பார். அவர் உண்ட பிரசாதத்தை தான் சாப்பிடுவார். அவரோட ஆசிரம வாசல்லையே படுத்துப்பார். இப்படியே வாழ்க்கை நடத்துகிறார். ஒரு நாள் குரு கோலோகம் போயிட்டார். குரு இல்லாத பிருந்தாவனத்தை பார்க்க இவருக்கு பிடிக்கலை. ஒரு துணியை எடுத்து கண்ணை காந்தாரி கட்டின்ற மாதிரி கட்டின்னு விட்டார். குருவோ நிர்பந்தமாக இவர் இங்கேயே இருன்னு சொல்லிட்டார். பாங்கி விகாரிக்கு சேவையெல்லாம் நடக்கிறதான்னு கேட்டுண்டு சங்கீர்த்தனம் பாடுவார். பாகவதாள் நாட்டியம் ஆடுவா. குழந்தைகள் வேஷம் போட்டுண்டு ஆடுவா. இவர் குழந்தைகள்னு பாவிக்க மாட்டார். கிருஷ்ணனும் ராதையும் ஆடுறதா பாவிச்சுண்டு உட்காண்டிருப்பார். நாட்டியம் ஆடின ஒரு பெண் குழந்தை ஜல் ஜல் ஜல்னு ஓடி வந்து இவர் எதிரில் நின்று, பாபா என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என் குருநாதர் ஹரிதாசர் இருக்கிற போது வந்திருக்கப்படாதாமா அப்படின்னு கேட்டார். அந்த பெண் குழந்தை சொன்னால், ஹரிதாசர் தான் உமக்கு தரிசனம் கொடுக்க சொன்னார் அப்படின்னா. உடனே அவுத்துட்டார். எதிர்ப்புற ராதையே நிற்கிறார். உனக்கு என்னம்மா வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால், ஹரிதாசர் எங்கே இருக்காரோ அங்கே என்னை அழைச்சுண்டுடு அப்படின்னு சொன்னார். சொன்னாரோ இல்லையோ அடுத்த க்ஷணம் ஹரிதாசருடைய சரணத்தை அடைஞ்சுட்டார். இவருக்கு ராதையை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ, ராதைக்கு இவரை பார்க்கணுங்கிற எண்ணம் உண்டாக காரணம் என்ன அப்படின்னா குரு பக்தி தான். தெய்வம் குரு பக்தனை தேடி வரும். பகவத் சாட்சா்காரம் குரு பக்தனுக்கு ஸ்வயமே கிடைக்கும் அப்படின்னா அல்ப விஷயத்தை பற்றி கேட்பானே.